ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் டோனா விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி இன் ஹெச்எம்டி. வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனா விகாஷ். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற சப்ஜெக்ட் கோட் ME3691 ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதில் ஒவ்வொரு யூனிட்லேயும் எது இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் பக்கத்தில் ஒரு பேஜ் நம்பர் போட்டிருக்கோம். இது என்ன அப்படின்னா, இதே டாபிக்ஸ்க்கு நோட்ஸ் இருக்குது. அந்த நோட்ஸ் எப்படி நீங்கள் வாங்குறது அப்படின்றத பற்றி வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அந்த வீடியோ ரிலீஸ் ஆனவுடனே அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ ரிலீஸ் ஆனவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ யூனிட் 1 கண்டக்ஷன். இதில் நமக்கு டெரிவேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. டெரிவேஷன் சில சமயம் கேட்கறதுனால நம்ம டெரிவேஷன் படித்து படிச்சுக்கணும். இதில் ஜென்ரல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் இன் கார்ட்டீசியன் அண்ட் போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ 2 கோஆர்டினேட்ஸை பேஸ் பண்ணி டெரிவேஷன்ஸ் சில சமயங்களில் கேட்குறாங்க. அதனால் இந்த டெரிவேஷன் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இதை நம்ம சாய்ஸ் விட முடியாது. ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா 3 ப்ராப்ளம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 டாபிக் இருக்குது. டாபிக் என்னென்ன அப்படின்னா, காம்போசிட் ஆர் வால் சிலிண்டர்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் ஹீட் ஜென்ரேஷன், டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன், அது 3 டாபிக் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபின்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அப்போ நம்ம இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் எந்த 2 டாபிக் படிக்கணும் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி டெரிவேஷன்ஸ் அதை சாய்ஸ் கொடுக்க முடியாது. கம்பல்சரி டெரிவேஷன் படிச்சுக்கணும். ஜென்ரல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் கார்ட்டீசியன் போலார் கோஆர்டினேட்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இது 10 மார்க் இதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்புறம் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் மேலே டாபிக்ஸ் படிக்கிறத விட இங்கே ஃபின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக ஒரு ஆஃப் ஃபின்ஸ் வந்துடும். சரிங்களா? அந்த டெரிவேஷனும் படிச்சுக்கணும், அந்த சேம் டைம் ஃபின்ஸை படிச்சுக்கணும். 2 டாபிக் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு டாபிக் எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த பேஜ் நம்பரில் தான் நோட்ஸ்லேயும் இருக்கும். நோட்ஸில் இதே பேஜ் நம்பரில் இந்த டாபிக் உரிய நோட்ஸ் இருக்கும். சரிங்களா? யூனிட் 2 கன்வெக்ஷன். இதில் நமக்கு 2 டாபிக் இருக்குது. ஒன்று ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன், இன்னொன்று ஃப்ரீ கன்வெக்ஷன். இந்த ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனில் இன்டர்னல் ஃப்ளோ அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃப்ளோ டாபிக் இருக்குது. ஃப்ரீ கன்வெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வெர்டிக்கல் சர்ஃபேஸ் ஒன்று இருக்குது. 2 டாப்பிக்கில் எது ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரீயும் ஈஸி தான். ஆனால் ஃப்ரீயில் என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் சர்ஃபேஸா இல்லை வெர்டிக்கல் சர்ஃபேஸான்னு கொஸ்டினை பார்த்து படித்து புரிஞ்சிட்டா மட்டும்தான் இது கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்டர்னல் ஃப்ளோ எக்ஸ்டர்னல் ஃப்ளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பைப்புக்கு அவுட் சைடில் ஃப்ளோ ஆச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஃப்ளோ, இன்சைடில் ஃப்ளோ ஆச்சுன்னா இன்டர்னல் ஃப்ளோன்னு சொல்லி நீங்கள் கொஸ்டினில் ஈஸியாக கண்டுபிடிச்சி நீங்கள் ஈஸியாக பாஸ் மார்க் வாங்கிக்கலாம். இதில் இந்த இடத்த நீங்கள் ஃபைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதில் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளம் ஃப்ரீ கன்வெக்ஷன் போகலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் ஈஸியாக இருக்கும். அடுத்து யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா, ஃபேஸ் சேஞ்ச் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அப்படின்னு டாபிக் இருக்குது. இதில் நமக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா பாயிலிங் ஒரு டாபிக் இருக்குது, அப்புறம் கண்டென்சேஷன் ஒரு டாபிக் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அப்படின்னு டாபிக் இருக்குது. அதில் LMTD மெத்தட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எஃப்சிலான் NTU மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இதில் நீங்கள் ஃபஸ்ட் டாப்பிக்கை ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாயிலிங் இல்லைனா கண்டென்சேஷன் ரெண்டுமே படிச்சுக்கலாம். சில சமயம் ரெண்டுமே கேட்குறாங்க. ஸோ பாயிலிங் கண்டென்சேஷன் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு HMD டேட்டா புக்கில் இருக்கும். இந்த HMD டேட்டா புக் எப்படி யூஸ் பண்ணுறது இல்லை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிற வீடியோவுமே இதுக்கப்புறம் இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி HMDயில், செகண்ட் வீடியோ நோட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம். தேர்ட் வீடியோ HMD டேட்டா புக் ரிலீஸ் பண்ண போகிறோம். 1 by 1 வரும். ஒவ்வொரு வீடியோ ரிலீஸ் ஆகும்போதும் இந்த வீடியோவில் இருக்கிற இந்த HMD டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது மட்டும் இந்த லிங்க் மட்டும் அப்டேட் ஆகும். அடுத்தது போகிற வீடியோ, அதாவது வேறு சப்ஜெக்ட் போகிற வீடியோ அப்டேட் ஆகாது. இந்த HMD ரிலேட்டாக போகிற வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்ஸ் மட்டும் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் ஆகும். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டு இருங்க. வீடியோ ரிலீஸ் ஆனோடனே உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இப்போ பாயிலிங் கண்டென்சேஷனில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு டேட்டா புக்கில் இருக்கும். உங்கள் டேட்டா புக் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாயிலிங் கண்டென்சேஷன் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். செகண்ட் டாபிக் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் பார்த்தோம் அப்படின்னா LMTD அண்ட் எஃப்சிலான் NTU மெத்தட். இதில் என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் பாயிலிங் கண்டென்சேஷனை விட இந்த LMTD மெத்தடும் எஃப்சிலான் NTU ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் பார்த்தா போதும், எல்லா ப்ராப்ளம்ஸுமே அதே சிமிலர் ப்ரொசீஜர் தான் இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ரொம்ப ஈஸியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கதிரவன் சார். இந்த டாபிக் ரெடி பண்ணி கொடுத்தவங்க மிஸ்டர் கதிரவன் சார். ஸோ அவங்களோட கைட்லைன்ஸ் தான் வீடியோ எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ இனிஷியலில் சொல்லுவோம். நம்ம சார் தான் வந்து ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு கதிரவன் சார். யூனிட் 4 பார்த்தோன்னா ரேடியேஷன். இந்த ரேடியேஷனில் வந்து நமக்கு எப்போதுமே 3 டாபிக் இருக்குது. என்ன டாபிக் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரேடியேஷன், அடுத்து ஷேப் ஃபேக்டர் அல்ஜிப்ரா, ரேடியேஷன் ஷீல்டு, 3 டாபிக் இருக்குது. இந்த 3 டாப்பிக்கில் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான டாபிக் அப்படின்னா ரேடியேஷன் ஷீல்டு டாபிக் ரொம்ப ஈஸி. இந்த டாபிக் மட்டும் படித்தா போதும், கம்பல்சரி இந்த கொஸ்டின் வந்துடும். அடிஷனலாக படிக்கணும் மேலே டாபிக் 2 ஏதாச்சும் படிச்சுட்டா போதும். நீங்கள் ரேடியேஷன் ஷீல்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், ஒரு கொஸ்டின் வந்துடும். அது என்னென்ன பேஜில் இருக்குன்றதையும் நம்ம நோட் பண்ணிடுவோங்க. யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதுலேயும் கம்பல்சரி டெரிவேஷன் படிக்கணும். டெரிவேஷன் என்ன அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குமோலார் கவுண்டர் டிஃப்யூஷன் டெரிவேஷன் படிக்கணும். இது 13 மார்க்கில் ஏற்கிற சான்ஸ் இருக்குது. ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபண்டமெண்டல்ஸாக மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு படிச்சிருக்கணும், அப்புறம் டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி 3 டாபிக் இருக்குது. இந்த 3 டாப்பிக்கில் ரொம்ப ஈஸியாக நமக்கு மார்க் எடுக்கிற மாதிரி டாபிக்னா கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடிஷ்னலாக படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் 2 மார்க் இல்லைன்னா 4 மார்க்கில் இதில் வந்து கொஸ்டின் வரலாம். அதனால் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பல்சரி படிக்க வேண்டியது வந்து இந்த டெரிவேஷன்ஸ். யூனிட் 5ல் டெரிவேஷன் படிக்கணும். ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குமோலார் கவுண்டர் டிஃப்யூஷன் டெரிவேஷன் கம்பல்சரி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் படிக்கணும். இந்த கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து இந்த கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சுல, அதே மாதிரி மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அதில் அதே ஈக்குவேஷன் தான் அடிஷ்னலாக மாஸ்க்குரிய வேல்யூம் சேர்த்து வரும். ஸோ வந்து நீங்கள் இந்த யூனிட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேஷன் படிக்கணும், செகண்ட் கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், அடுத்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இது 3மே படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த யூனிட் 5ல் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஸோ நம்ம யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லியிருக்கோம். இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரெடி கொடுத்தவங்க வந்து மிஸ்டர் கதிரவன் சார். ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் அந்த கைட்லைன்ஸாக வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு கதிரவன் சார். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஃபோன் பண்ணோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி இப்போ ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இதோட இந்த பாஸ் ஈஸி நோட்ஸ் எப்படி அவைல் பண்ணுறது, என்னென்ன நோட்ஸ் இருக்குன்றதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து செகண்ட் ரிலீஸ் ஆகும். தேர்ட் டே வந்து டேட்டா புக் எப்படி யூஸ் பண்ணுறது வீடியோ ரிலீஸ் ஆகும். ஸோ 3 நாளைக்கு 3 வீடியோ. இந்த ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த 3 வீடியோலையுமே இந்த 3 வீடியோக்கு ஒரு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.